என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. பாக்யராஜ் சாரை வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. இங்கே வந்ததுக்கு மெயின் முக்கிய காரணம் கூட அதுக்கு தான். அது எங்கேயாவது அவர்கிட்ட சொல்லணும், ஜனங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த விழாது அதை சொல்லணும்னு சொல்லி நான் வந்து கரெக்டான விழா இதுதான். 95 வந்துட்டு சிவாஜி சாருக்கு வந்து ஷெவாலியர் அவார்டு கொடுத்தாங்க மலேசியாவில். அதுக்காக வந்து சினிமா இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக அவரை வந்து பாராட்டணும், அதை அரசு சேர்ந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சேப்பாக் கிரவுண்டில் வந்துட்டு அந்த விழாவை வந்து வச்சுருந்தாங்க. மிகப்பெரிய விழா. ஸோ அது வந்து சிஎம் தான் சீஃப் கெஸ்ட்டு, அவங்க தலைமையில் தான் அது வந்து அந்த விழா. ஸோ வந்து இந்த ஃபிலிம் சேம்பரில் வந்துட்டு ஒரு 3 பஸ்ஸு எல்லா ஆர்டிஸ்ட்டும் அங்கே அக்குமில் ஆகிட்டு அந்த அங்கே சேப்பாக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு நம்ம பேசுறது எல்லாம் பேசி இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்து நன்றி சொல்கிறதுக்கு லாஸ்ட்டில் வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும்போது நான் வந்து ஒரு அது அப்போது வந்து ஒரு சிஎம் ஜெயலலிதா அவர்களை பார்த்து ஒரு கொஞ்சம் ஆவேசமாக நான் பேசினேன். எப்போவுமே இந்த கோபத்துக்கு வந்து ஆயுசு ரொம்ப கம்மி, ஆனால் கோபத்தில் உதிர்ந்த வார்த்தைகளுக்கு வந்து ஆயுசு ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் கோபமாக இருக்கும்போது வார்த்தைகளை வந்து அப்படியே அளந்து சொல்லணும்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆவேசமான பேசும்போது அது டெஃபினெட்லி வந்து சிஎம்க்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அண்ட் டெஃபினட் அங்கே வந்து சிவாஜி சார் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தால் கூட அவங்க ஏடிஎம்கே ஃபங்க்ஷன் எல்லாம் அவங்க தொண்டனுங்க, அவங்க டிஸ்டிங் பார்ட்டி ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்ச போன பிறகு நான் ஏதோ பேசிட்டேன். அப்படி உட்காந்து எல்லோரும் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த ஸ்ரீதேவி அவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க ஏமடி எல்லாம் பாட்டில் ஆடுவாங்க. நான் ஒன்றுமே எனக்கு புரியல.